जन्म विनाशाय देह சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்று குரு பயிற்சி நடக்கப் போகிறது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசி ஆகிய கடகத்தை நோக்கி பயிற்சியாகிறார். இந்த உச்ச பயிற்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. காரணம் என்றால் 12 வருஷங்களுக்கு ஒரு சமயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. குரு பகவான் நீச்ச ராசிக்கு வரார் என்றால் உலகம் பொருளாதார விஷயத்துல பயங்கரமான தோல்வி சந்திக்கும் என்று பொருள். குரு பகவான் உச்ச ராசிக்கு வருகிறார் என்றால் அடுத்து 12 வருஷங்கள் இந்த தோல்வி தழுவிய உலகம் என்பது இந்த வெற்றியை நோக்கி செல்லும் என்றது பொருள். அதனால்தான் இந்த உச்ச குருவாக வருகின்ற குரு பகவானுக்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது. இந்த குரு பகவான் நாம் ஏன் முக்கியத்துவமா பேசிக்கிறோம் என்றால், குரு பகவான் என்றால் தான் பணம், குரு பகவான் என்றால் தான் பொன்னும் பொருளும் எல்லாம் குரு பகவான் தான் குறிக்கின்றது. அவர் தனக்காரகனாக இருக்கின்றார், புத்திரக்காரகனாக இருக்கின்றார், பொன்னவனாக இருக்கின்றார். இந்த பொன்னவன் பார்வைக்கு கோடி நன்மை உண்டு, இந்த குரு பார்க்க கோடி தோஷ நிவிருத்தி என்பார்கள். அத்தகையான அந்த முழு சுபராக விளங்கக்கூடிய குரு ஜோதிடத்தில் புரகஸ்பதியாக வரக்கூடிய குரு மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கும் குருவாக, மூவர்களுக்கும் குருவாக விளங்குகிறார். அத்தகையான குருவுக்கு தெய்வங்களுக்கே குருவாக விளங்குவதனால அந்த குரு பகவான் பார்வை கோடி நன்மை அப்படின்றது பழமொழி. கோடி நன்மை என்று ஏன் சொல்லுவார்கள் என்றால், ஒரு நன்மை என்றால் நீங்க எதிர்பார்க்கலாம், பல நன்மை நீங்க எதிர்பார்க்கலாம். கோடி நன்மை என்பது நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆக நீங்க எதிர்பாராத எத்தனையோ விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான கிரகம் என்பதுதான் குரு பகவான். அதுதான் வியாழ நோக்கம்னு சொல்லுவார்கள். இப்போ கடகராசி அன்பர்களுக்கு, ஏன்னா முதன்மையாக நீங்க நம்ம சேனல் பார்த்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். பெல் ஐக்கானை நீங்கள் அழுத்தினால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ குரு பகவான் ஏன் இத்தகையான பெருமை வாய்ந்தவராக நாம் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா புராணங்களில் அவர் முழுச்சுபராக போற்றப்படுகிறார். முழுச்சுபர் என்றால் இனி ஒரு அற்புதமான விஷயம். அவர் எங்கே உச்சமடைகிறார் என்றால் மனோகாரகனாகிய சந்திரன் வீட்டில் உச்சமடைகிறார். ஏன்னா சந்தனான குருபானுக்கு பயங்கரமான பிரீத்தி. ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தத்தோட தன்னுடைய உச்சி வீடை நோக்கி குரு பகவான் வருகிறார். கடகராசி என்பவர்களுக்கு என்ன நடக்க போகிறது? இந்த கடகராசிக்கு வரும்போது தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய புனர்பூசத்திலேயே அவர் காலடி எடுத்து வைக்கிறார். குரு பகவானுடைய சொந்த நட்சத்திரமாகிய புனர்பூசம் குரு பகவானுக்குடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே அவர் பிரவேசம் பண்றார். இந்த குரு பகவான், இந்த ஒரு குரு பேச்சு என்பது எத்தகையான மகத்துவம் வாய்ந்ததாக நாம் கருதப்பட வேண்டும் என்றது நீங்கள் நன்றாக யோசனை பண்ண வேண்டும். இப்போ கடகராசியில் குரு பகவான், அவர் கடகராசி அன்பர்களுக்கு எத்தகையான நன்மை. ஜென்மத்தில் குரு வரும்போது பயங்கரமான கஷ்டங்கள் வரும். அதாவது ஜென்ம குரு ராமர் வனவாசம்னு சொல்லுவார். ராமர் பிறக்கும் போது கூட இந்த குரு கடகத்தில் தான் இருந்திருக்குது. அதனால தான் அந்த பழமொழி சொல்லுவார்கள். அது தவறானது. ஏன்னா குரு பகவானுக்கு பல கிரகங்கள் இருந்திருக்குது. ஏன்னா ராமருக்கு 5 கிரகங்கள் உச்சம். அவர் பரமேஸ்வரன், தெய்வத்தினுடைய அவதாரம், விஷ்ணுவோட அவதாரம். அதனால 5 கிரகங்கள் உச்சம். அப்போ உச்சனை பார்க்கும்போது பல பிரச்சனைகள் நடந்திருக்குது. அது நம்ம இங்கே ஒப்பிடக்கூடாது. ஜென்மத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார் என்றால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நமக்கு வருகிறது. இழந்த கௌரவத்தை நீங்கள் மீண்டும் பெறுகிறாய், இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுகிறாய், இழந்த பணத்தையும் பெறுகிறாய். ஏன்னா குரு பகவான் தனக்காரக்கன் புத்திரக்காரக்கன் அல்லவா. அதனாலதான் குரு பகவான் கடகத்துக்கு வரும்போது ஒரு பொற்காலமானே கடகராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். கடந்த 4 வருஷங்களாக கடகராசி அனுபவிக்கின்ற சோதனைகள் அளவே கிடையாது. ஏன்னா அஷ்டமச்சனி முடிந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு தொந்தரவு வந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லாரும் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒன்று போனால் ஒன்று, அவங்க நிம்மதியாக பெருமூச்சு விட்ட சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. ஏன்னா ஒன்று நடந்தால் ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து ஒரு தீர்வு காண்பார்கள் என்றால் அடுத்த பிரச்சனைக்கு அது ரெடி ஆகிறது என்று பொருள். அடுத்த பிரச்சனை வந்தால் மறுபடியும் அது தீர்வு காண்பார்கள், அடுத்த பிரச்சனை.
இப்படி தொடர்ச்சியான தோல்விகளை தழுவி துவண்டு போன நிலையில் இருந்தவர்கள் கடகராசி அன்பர்கள். இப்ப இந்த குரு பயிற்சி மகத்தான யோகத்தை அள்ளித்தருகிறது. ஜென்ம குருவாக உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றி விடுகிறார். 12 வருஷங்களாக நீங்க காத்திருந்த ஏராளமான பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கிறார். இந்த காத்திருப்புக்கு உங்களுடைய பொறுமை கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம சொல்லலாம். கடந்த 4 வருஷங்களா நீங்க ஏகப்பட்ட துன்பங்களை அறிவிச்சிருக்கோம். 12 வருஷமா நிறைய பேர் இந்த குரு பயிற்சிக்காக தான் நிறைய நடக்காம இருந்திருந்த அவங்களுக்கு எல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய திருப்புனை அள்ளி தரக்கூடிய திருப்புமுனை அள்ளி தரக்கூடிய நிலை என்பது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. சரி, அங்க இருந்தபடியே குரு பகவான் உங்க ராசிக்கு யோகக்காரகனாகி 5ஆம் வீட்டும் பார்க்கிறார். 5ஆம் வீடுன்னு பார்க்கும்போது நமக்கு அது 5ஆம் வீடு என்பது புகழஸ்தானம், பிள்ளைகள் ஸ்தானம். பிள்ளை சேர்ந்த அனைத்து வருத்தங்கள் நமக்கு மறைந்து விடும். பிள்ளைகள் மூலமா பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத தவிப்பு, இது போன்ற ஏராளமான குழப்பங்கள் நமக்கு இல்லை. நம்மளுடைய பேருக்கு ஒரு களங்கம் இல்லை, நம்மளுடைய சொத்துக்களுக்கு ஒரு பாதிப்பு, இந்த மாதிரி ஒரு புகழுக்கு ஒரு கெட்ட பேர் இப்படி ஏற்படும் போது அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம்தான் இது. ஆக 5ஆம் இடத்தை பார்க்கும்போது புகழ உச்சிக்கே நீங்க செல்வீர்கள் என்றதுல மாற்று கருத்து என்பது கிடையாது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடு சப்தம பார்வத்தில் நேரடியாக மகர ராசி மகர ராசியை பார்க்கின்றது. அப்போ குரு பகவான் 7ஆம் பாவத்தை பார்க்கும்போது நீண்ட வருஷங்களா திருமண தடைகளாக, திருமணங்கள் நடக்காத, நினைச்ச காரியங்கள் நடக்காத, கூட்டு தொழிலோ பல பிரச்சனைகளை, வெளியே போகிற மாதிரி இருந்த கூட்டு தொழிலாளிகள் மீண்டும் அதே வேகத்தோட உள்ள தொழில் இன்னும் பெரிய அளவில் பண்ணுறதுக்கு உண்டாகின ஒரு அதிருஷ்டமான காலமாக அமைந்து விடுகிறது. நீண்ட வருஷங்கள வரன் அமையவில்லை, வரன் அமைந்தாலும் திருமணம் நடக்கவில்லை, பல சண்டை சச்சரவுகள், பல குழப்பங்கள், பல நிம்மதற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்குது என்று பார்த்தால் அதெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலை, ஒரு மங்கள நிகழ்ச்சிகள். ஏன்னா குரு பகவான் மங்களக்காரக்கன் அல்லவா. வியாழ நோக்கம் என்பது மிக அதிருஷ்டத்தை நேரடியாக 7ஆம் வீடை பார்க்கும்போது 7ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வெற்றி என்பது உறுதியாகிறது. ஸோ திருமணம் என்பதை, குழந்தை பாக்கியம் என்பதை, குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் என்பதை, கோவில் கும்பாபிஷேகம் என்பதை, பொது வாழ்வில் வெற்றி என்பதை, நீண்ட வருஷங்களாக நீங்கள் பெற முடியாத ஏராளமான ஏளனங்களுக்கு ஒரு திருப்பு முனை உண்டாக்கூடிய அற்புதமான காலமாக கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. அடுத்து 9வது பார்வையாக உங்கள் ராசியை பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருன்னா ஒரு அதிருஷ்டம் அடிக்கும், 2வது எதிர்பாராத பாக்கியத்தை கூட்டும். அதாவது அதிருஷ்டம் அடிக்கும், பாக்கியம் கூட்டும், 2 வகையான அதிருஷ்டங்கள் ஏற்படும். ஸோ எதிர்பாராத ஒரு லக்ன்றது அவங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா மனுஷனுக்கு தேவையே லக் இல்லையா, இது கண் இருக்காது. ஆனால் அந்த லக்ன்றது வந்துச்சுன்னா எதிர்பாராத ஏராளமான விஷயங்கள் நடந்துடும். அந்த லக்கின் மூலமாக பாக்கியத்தை பெறுவார்கள். அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி அது வருமானத்தையும் கொடுக்கும், இல்லை மிகப்பெரிய வெற்றியை சூடும். அந்த மாதிரி ஒரு அதிருஷ்டம் என்பது நமக்கு கிடைக்கிறது. ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த முத்தான 3 பார்வைகள் மூலமாக மகத்தான அதிருஷ்டத்தை அள்ளி தருகிறது. இந்த குரு பயிற்சியில் ஜென்ம குருவாலன்னு இங்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இழந்துவிட்ட அனைத்து செல்வங்களை எளிதாக பெறுவீர்கள். வெற்றி மேலே வெற்றி வாகை சூடும் அற்புதமான நிலை, புகழ் உச்சிக்கே செல்லக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது உங்களுடைய முயற்சிகளில் தோய்வு இருந்திருந்தால் அந்த தோய்வு தோல்வியாக இருந்த முயற்சிகளை வெற்றி வாகை சூடும் அற்புதமான பொற்காலம். சுகங்கள், வீடுகள் வாங்கக்கூடிய அதிருஷ்டம் என்பது, சுகபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய காலம் என்பது, திருமணங்கள் நடக்கக்கூடிய காலம் என்பது, எதிரிகளை கூண்டோட நீங்கள் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு காலம் என்பது இதாக நம்ம கருதிக்கலாம். மறைந்து நின்ற குழப்பங்கள், மறைந்து நின்ற சொத்துக்கள் பெறக்கூடிய நிலை என்பது, பாக்கியத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நிலை என்பது, தொழிலில் எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது, உயிர்வினை என்பது, உத்தியோகத்தில் உயிர்வினை. பல வருஷங்களை நமக்கு தொழிலில் பயங்கரமான முன்னேற்றம் இல்லை, செய்யும் வேலையில் அதிருஷ்டம் இல்லை அப்படின்னு புலம்புறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு எதிர்பாராத அதிருஷ்டமாக இது கருதப்படுகிறது. செய்யும் தொழில் லாபம் இல்லை, எவ்வளோ வந்தாலும் விரை செலவுகள், சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரதுனால் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பதை ஏற்படுகின்றது. ஆக மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அதிருஷ்டமான பொற்காலமாக ஜென்மகுரு உச்சகுரு ஒரு உச்ச நிலை தரப்போகிறார் என்பதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு
இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கும், உத்தியோக உயிர்வினை பெறுவார்கள், நினைச்ச இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும். வாழ்க்கையில் வெற்றி மேல வெற்றி அமையக்கூடிய பாக்கியம் என்றும் சுகபோகங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு பகையவனாக இருக்கிறதுனால சில சோதனைகள் கொடுத்திருக்கிறார் கடந்த காலங்களில். அந்த சோதனைகள் அனைத்தும் தாண்டி வெற்றி மேலே வெற்றி பெறக்கூடிய நிலைகள் என்பது உங்களுக்கு ஏற்படுகிறது. ஆக இதன் விளைவாக நீண்ட வருஷங்களாக நீங்கள் போராடுகின்ற பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறது. சொத்துக்கள் தேடி வருகிறது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற உண்மையான ஒரு உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. அடுத்து நம்ம ஆயில்யம் நட்சத்திரத்துக்காரில் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய முயற்சிகளுக்கு, உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு, உங்களுடைய ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. எங்கே சென்றாலும் தொழிலோ அல்லது உத்தியோகத்திலோ உங்களுக்கு உயர்வினை பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. இழுந்த மீண்டும், அதாவது நல்ல வேலையில் இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது தொடர்ந்து தொழில் சந்திருப்பீங்க, மீண்டும் அந்த பொசிஷனுக்கு வரக்கூடிய நல்ல நிலை. ஆக ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் உள்நாட்டில் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பினை கொடுக்கிறது. ஆக மொத்தத்தில் 3 நட்சத்திரருக்கு அடிச்சத ஜாக்பாட் என்றால் ஜென்ம குரு உச்ச குருவாக உங்களுக்கு மகத்தான பாக்கியத்தை தன்னுடைய முத்தான 3 பார்வைகள் மூலமாக எதிர்பாராத தனபாக்கியங்களை நிச்சயமாக அள்ளித்தரும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான பொற்காலமாக நாம் கருதிக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவன், சுகி பவன்.